யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே என்னடா சொல்ற? உண்மையாதான் கவிதா சொல்றேன். அந்த துக்கம் தாங்க முடியாம தான் நான் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிட்டேன். டேடே எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கேடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் லைஃப்ல கௌதம்னு ஒரு பையன் சின்ன வயசுல வந்து ஃப்ரெண்டா இருக்கலாமா மச்சான், எனக்கு யாரும் ஃப்ரெண்டே இல்லை மச்சான்னு கேட்டான். சரி போனா பொது புள்ள கேக்குதுன்னு என் ஃப்ரெண்டா அவனை அரவணைச்சு ஆதரிச்சு இது வரைக்கும் அவனுக்கு உண்மையா இருந்ததுக்கு என்னை விட்டு ஓடி போயிட்டான்டி. ஐயோ பாவம். அதுக்கப்புறம் என் லைஃப்ல ஒரு பொண்ணு வந்தா, ஆனா அவளும் புரிஞ்சுக்காம ஓடி போயிட்டா. இப்படி சொல்லாதீங்க சாமி, பக்கத்துல தான் இருக்காங்க, செருப்பால அடிப்பாங்க. ஓடி போல என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கேக்குறதுக்கு. அதுக்கப்புறம் சரி எங்க வீட்டுல பார்த்து ஒரு பொண்ணை முடிவு பண்ணிருக்காங்க, இலக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா அவளும் என்ன விட்டு போயிட்டா. இல்ல நான் கேக்குறேன், அப்படி என்ன பண்ணிட்டா நான் லைஃப்ல எல்லாரும் என்னை விட்டு போறாங்க? எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா ஓடி ஓடி போய் என்னன்னு கேக்குற கார்த்தி, இப்படி நாதியத்து போய் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கானே, என்ன பார்க்க ஆள் இருக்கான். டேடி அப்படி ஏன்டா பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்ற? நீ சொல்றதை கேட்டா என் மனசு உதறது பதறது. பதறதுன்றதுக்காக நீ என்ன இப்ப ஆபீஸ் போவாம ஹாஸ்பிட்டலுக்கு வர போறேன்? நினைச்சேன் இந்த பிளானை தான் எக்ஸிக்யூட் பண்ணுவான்னு நினைச்சேன். ஃப்ராடு பைய. டேய் நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் கிளம்பிட்டேன்டா. என்கிட்ட காசே இல்லைனாலும் கடன் வாங்கி நான் ஆட்டோவில் வரேன்டா உன்னை பார்க்கறதுக்கு. பஸ்ல வந்தா ரொம்ப லேட் ஆயிடும்னு. கவிதா உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே? டேய் கஷ்டம் இல்ல, இந்த வரேன்னு. வாங்க வாங்க வாங்க. பாருங்க சஞ்சய் ப்ரோ. யாரு என்னையா கூப்பிடுறீங்க? உங்க பேர் தானே சஞ்சய், ஸோ உங்களை தான் கூப்பிடுறேன் சஞ்சய் ப்ரோன்னு. பரவாயில்லையே ஞாபகம் வச்சிருக்கீங்க போலியே, நான் ஏதோ மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். மறக்கிறதுக்கு நான் என்ன உங்க 2 பேர் மாதிரியா? சரி பண்ண என்ன தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு என்கிட்ட வந்தா நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏய் என்னடா தப்பு பண்ணாங்க இப்ப? நீ எதுக்கு இப்ப வேறப்பா சுத்திட்டு இருக்க? சரி போனா போதுன்னு நீ பாக்குற இந்த டாக்டர் வேலைக்காக நான் மரியாதை கொடுத்து கம்முன்னு இருக்கேன். என் முன்னாடி ஒரே ஒரு நாள் இந்த டாக்டர் வேஷத்தை கலைச்சிட்டு வந்து நில்லு, கேட்கற கேள்வியில ஓடி போயிடுவோம் உண்மையிலே. அப்படி என்ன என்ன அப்படி தப்பா பண்ணிட்டோம்? எதுவா இருந்தாலும் மச்சான் நீ பண்ணது தப்பு, மச்சான் நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா கேட்க போறோம். அதை விட்டுட்டு இப்படி பேசாமலா இருந்தா எனக்கு நெஞ்சு வலிக்குது. ஐயோ. ஏய் சி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பண்ணு. இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. 2 பேர் கூடயும் பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டே தானே இருந்தேன். அவதான் என்ன முட்டாளாக்குனான்னு பார்த்தா நீங்க 2 பேரும் சேர்ந்து முட்டாளாக்கிருக்கீங்க. பாரு கௌதமே, என் சாமி, எனக்கு இந்த பிளானுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எப்பவும் போல நீ அவனும் பேசிப்பீங்க. ஸோ அதனால உங்ககிட்ட அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா சொல்லாம அந்த நாய் பிளே பண்ணிச்சுன்றது நீ ஊரை விட்டு போனப்பதான் எனக்கு தெரியும். அவன் தான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான். பட் நான் எவ்வளவு சீரியஸ்னஸா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்ல. நீங்க பெரியவர் தானே. ப்ரோன்னு எத்தனை வாட்டி கூப்பிட்டுருப்பேன். அப்படி ப்ரோன்னு நான் கூப்பிட்ட வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் உடஞ்சு போயிடுவேன்னு. எங்கடா சொல்ல விட்டீங்க? சொல்லுங்கடா எங்கடா சொல்ல விட்டீங்க? என் மண்டைய அதுக்குள்ள இருக்கிற மூளைய ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயா வச்சிருக்கீங்களாடா? அடுத்தவன் மாத்தி அடுத்தவன் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டு தானடா இருக்கீங்க. என்ன சுத்தி இருக்கிறவன் ஒருத்தவன் பைத்தியமா இருந்தா பரவாயில்ல, மொத்தமும் பைத்தியமா இருந்தா நான் எப்படி சமாளிப்பேன் சாமி? உங்க 2 பேர் கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ஆபீஸ்ல இருந்தோமாடா சொல்லு, வீட்டுக்கு தானே போயிட்டோம். ரோஹித் லைஃப்ல எவ்வளவு பெரிய டேர்னிங் பாயிண்ட். டேய் ரோஹித் லைஃப்ல பெரிய டேர்னிங் பாயிண்டா. நந்தினியோட அப்பாவே வந்து ரோஹித்தை மாப்பிள்ளையா ஏத்துக்கிறேன்னு சொல்லினாரு தெரியுமா? அது விஷயமா தான் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம். அதனால தான் ஆஃபீஸ்ல இல்ல உங்ககிட்ட பேசவும் முடியல. மற்றபடி உங்ககிட்ட மறைக்கணும்லாம் இல்லடா. ஆபரேஷன் பண்ண மறுநாள் ஒரு மஞ்சள் சொக்காவும் ஒரு அம்மாவும் வந்தாங்கல்ல நம்ம இலக்கியோட அம்மாவை பார்க்கறதுக்கு. அவங்க தாண்டா நந்தினியோட அப்பா அம்மா. உங்ககிட்ட போய் சொல்லுவேண்ணா சாமி, உங்ககிட்ட சொல்றதுக்கான வாய்ப்பு அமையலப்பா. உண்மையாவா? ஆமாண்டா சீரியஸா உன் கூட இருந்து உண்மையை சொல்லாம இருப்போமா? நந்தினியோட அப்பா கால் பண்ணாருந்தா எல்லாரும் கிளம்பி போயிட்டோம்டா. உண்மையாவே ரோஹித் ப்ரோ லைஃப்ல அந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சுடான். அதுக்கப்புறம் ஈவினிங்னு ஒன்று வந்திருக்கோம்ல, அப்போ எனக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல. கால் பண்ணி கிழிச்சாங்க. கால் பண்ணா நம்பருக்கு ரீச் ஆகணும்ல, அதான் ரீச் ஆகலையே. ப்ரோ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் சொல்கிற காரணம் நியாயமானது. சரி ஓகேன்னு நான் பேசுகிறேன். மற்றபடி வேற எவன்கிட்டயே என்னால் பேச முடியாது. டேய் அவனுக்குமே நேரம் இல்லடா கரெக்டா சொல்றதுக்கு. ஏன் நேரம் இல்லை சொல்லுங்களேன்? ஏன் நேரம் இல்லை? மற்ற டைம்லலாம் கௌதம்னு பேச தெரிஞ்சதில்ல. இந்த விஷயத்தை எவ்வளோ சீரியஸ்னஸாக பேசியிருக்கோன்னு தெரியுதுல்ல. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு அவன் விளக்கம் கொடுத்துருக்கணும்ல. வெங்காயம் விளக்கம் கொடுக்க முடியல தானே இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திரும்ப விளக்கம் கொடுத்துருக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கிளம்புறேன். டேய் தெரியாம கஷ்டப்படுத்திட்டான்டா, தெரிஞ்சே உன்னை கஷ்டப்படுத்துவானா? என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடை காக்கும் லைட்டா மனசு மாறிட்டான் போலே, கூப்பிடுவோம்.
கௌதம கௌதம என்னடா மரியாதையோ சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் கௌதம்ன்ற பேரை யாராவது கூப்பிட்டீங்க அவ்வளோதான், நான் டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். நீ என்ன வேணாலும் சொல்லு, எவ்வளோ டென்ஷன் வேணாலும் ஆகு, நான் கௌதமன் தான் கூப்பிடுவேன்னா. அவள் தான் என்ன ஒரு பக்கம் கொண்டுகிட்டு இருந்தான்னு பார்த்தா நீ ஒரே நல்லா குத்தி கிழிச்சிட்டேன். எவ்வளோ சீரியஸாக பேசுனேன் சொல்லுடா, எவ்வளோ சீரியஸாக பேசுனேன். சாரி மச்சான். பேச முடியாது. லவ்வரை கூட ஈஸியாக சமாதானப்படுத்திடலாம் போல, இந்த நாயை சமாதானப்படுத்த முடியாது போலயே. அவ்வளோ தைரியமான ஆளா நீங்க? எங்க பவித்ரா இப்போ வருவாங்க, சமாதானம் பண்ணுங்க பார்ப்போம். பவித்ரா இந்த பேர் எங்கே கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. உங்களுக்கு பவித்ரானா யாருன்னு தெரியாது அப்படிதானே? சரி சரி சரி, இந்த பெட்டு உங்களுக்கு தான். கடைசியில் இங்கே தான் அட்மிட் ஆக போறீங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு பவித்ரா யாருன்னு யோசிச்சுட்டே இருங்க. நான் போயிட்டு என் ஃப்ரெண்டு என்ன பண்றான்னு பார்த்துட்டு வரேன். துர்கா, ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? இல்லை அண்ணி, வேணாம். ஆமா, ஒரு மாதிரியா இருக்க. இங்க பாருங்க அண்ணி, அவளை ராத்திரி ஃபுல்லாக தூங்க மாட்டா. என்னதான் நான் தூங்கிக்கிறேன்னு சொன்னாலும், இல்லைம்மா உனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா என்ன தானே கூப்பிடுவேன். அத்தெல்லாம் இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்கும் வயசாயிடுச்சு. நைட்லாம் கண்ணு முழிச்சா சரி வராதுமான்னு கூட இருக்கா. நானும் கண்ணு முழிக்கிறப்பெல்லாம் பாப்பா அண்ணி, என்னையே தான் பார்த்துட்டு உட்காந்துருப்பா, தூங்கவே மாட்டா. புள்ள இவ்வளோ நாள் மனசில் ஏக்கம் இருந்திருக்கு. அதுதான் அவள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு தான் இருந்திருக்கா. இப்போ அவளுக்குள்ளே இருந்த பாசம் என்கிட்ட மட்டும் வெளியில் வந்திருக்கு. ஆனால் என்னதான் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த தம்பிக்கு இவளுக்கும் ஒரு பிடிப்பு வரல அண்ணி. இல்லைம்மா, இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு, அதெல்லாம் சரியாயிடுவா போக போக. என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கேன், பார்ப்போம். இங்கே பாரு, இதெல்லாம் நீ மனசில் போட்டு குழப்பிட்டு நிற்காதண்ணே, திரும்ப ஏதாவது ப்ராப்ளம் ஆக போகுது. நீ அமைதியாக இரு, இதெல்லாம் பற்றி யோசிக்காத. நம்ம இலக்கிய இப்படிலாம் இருப்பாளா, அவளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி பார்க்க போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ கல்யாணம் நல்லபடியாக ஆயிடுச்சு. அதனால் அடுத்தடுத்த கட்டத்தை உடனே யோசிச்சு நம்ம மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. கல்யாணம் பண்ணி வச்ச கடவுளுக்கு அவங்களை எப்படி வாழ வைக்கிறதுன்னு வழி தெரியும், வாழ வைப்பாரு. அந்த நம்பிக்கையோடு இரு. சரிங்க அண்ணி. ஏன் துர்கா, இப்படியும் நாளைக்கு டிஸ்சார்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி இந்த அண்ணி யோசிச்சுட்டு இருக்கேன். டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வாங்க, இவன் என்ன பார்த்துக்கிறேன்னு என் கூடயே வந்துருவா. கல்யாணம்லாம் பண்ணி வச்சிட்டோம், இவளை எப்படி புகுந்த வீட்டுக்கு அனுப்புறதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமே நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போக மாட்டா அப்படின்றத தான் சொல்லிட்டு இருந்தா. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவளை எப்படி அண்ணி புகுந்த வீட்டுக்கு நான் அனுப்புறது? அதுவும் நான் இந்த மாதிரி இருக்கும்பொழுது கண்டிப்பாக போக ஒத்துக்க மாட்டா. நம்ம வேணும்னா ரோஹித் அப்பாவை விட்டு அந்த தம்பியோட அப்பா கிட்ட பேச சொல்லுவோமா? கொஞ்ச நாள் தம்பி நம்ம வீட்டில் நம்ம கூட இருக்கட்டும்னு. அது எப்படி அண்ணி ஒத்துப்பாங்க? பையனை பெற்றவர் மருமக அவங்க வீட்டுக்கு வரணும்னு தானே எதிர்பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு பையனை நம்ம கூட அனுப்பவா யோசிப்பாங்க? அதுவும் அவருக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை. நம்ம என்ன பர்மனெண்ட்டாக வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கிறோம்? நான் கேட்குறோம், கொஞ்ச நாளைக்கு உன் உடம்பு சரியாகிற வரைக்கும். புரியுது அண்ணி, சரி கேட்டு பார்ப்போம். ஆனால் 2 பேரையும் கொஞ்ச நாள் கூட தள்ளி தள்ளி பிரித்து வைக்கிறது சரி வராது. வாங்க தம்பி, உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், கரெக்டாக நீங்களே வந்துட்டீங்க. வாங்க தம்பி. இல்லாத அப்பா பார்க்கணும் நாங்கள், சரியாதான். நாங்களே உங்கள் அப்பாவை பார்த்து நன்றி சொல்லணும் தான் தம்பி இருந்தோம். அவருக்கு இருந்த ஒத்த பிள்ளைக்கு இப்படி கல்யாணம் பண்ணி பார்த்தாரே எங்களோட ஆசைக்காகன்னு நானே நன்றி சொல்லணும்னு நினச்சிட்டு தான் தம்பி இருந்தேன். எங்கே தம்பி அப்பா? நல்லா இருக்கீங்களாமா? சார் நீங்கள் இப்படி இலக்கியம்மா இலக்கியா என்ன எந்திரிடாமா. சார் ரோஹித் சொன்னான் கௌதமோட அப்பா நீங்கள் தான் சொல்லிட்டு நானே உங்களை பார்க்கணும் தான் இருந்தேன். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க போலயே. உங்களை மறக்க முடியுமா சார்? இவர் இன்னைக்கு கவுன்சிலிங் கொடுத்த டாக்டர் இல்லை, இவர் தான் உன் மாமனாரு. மாமனாரா? ஆமாண்டி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல அந்த தம்பியோட அப்பா இவர் தான். நீங்க ஏன் இப்படி வியப்பா பாக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆமாம் சார், நான் பார்த்த சண்முக பாண்டியன் சார் இப்படி இல்லையே. எப்பவுமே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது, சூழ்நிலை மாறி மாறி இருந்துட்டே தானே இருக்கு. இருந்தாலும் சார் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பீங்க. உங்கள் நடையிலையும் சரி உங்கள் பேச்சிலையும் சரி அவ்வளோ சுறுசுறுப்பு இருக்கும். உங்களை பார்த்தாலே எல்லாரும் எனர்ஜி ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் பேஷன்ஸை பார்ப்பீங்க. என்ன அம்மா இவரை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, இப்போ தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அம்மா இந்த அளவுக்கு இவர்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா முன்னமே இவரை தெரியுமா? என்ன பண்றது, காலமும் சூழ்நிலையும் ஒரு சில டைம் ஒரு சில மனுஷனை இப்படி உட்கார வச்சிருது. இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி என் காலுக்கு மட்டும்தான் சுறுசுறுப்பை கடவுள் குறைச்சிட்டாரு. மற்றபடி என் கைக்கும் நான் பேசுற பேச்சுக்கும் எந்த சுறுசுறுப்பையும் குறைக்கல. நான் ஆக்டிவா தான் இருக்கேன், அதே மாதிரி பேஷன்ஸை பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால நீங்க எதுவும் நினைக்காதீங்க, இப்படிலாம் பார்வை பார்த்தீங்கன்னா தான் எனக்கு கஷ்டமா இருக்கும். இல்லை சார், உங்களை சுறுசுறுப்பாக பார்த்த இந்த கண்ணுக்கு திடீர்னு இப்படி பார்த்தோன்னே மனசை ஏற்றுக்க மாட்டேது, அதனால தான். எல்லாம் விதியோட விளையாட்டு, ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த விஷயத்த நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். அதனால இந்த விஷயத்த நான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டேன், எனக்கு எதுவும் கஷ்டம் இல்லை. உங்களோட பேச்சுக்கு முன்னாடி யாராவது நிற்க முடியுமா சார்? டாக்டர்ஸ் வைத்தியம் பார்த்தா தான் பேஷண்ட் சரியாவாங்கன்றது போக உங்ககிட்ட வர்ற பேஷண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட பேசியே ரெக்கவர் ஆகிடுவாங்க சார்.
சொல்லப்போனால் எந்த பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனோன்றதே மறந்து போகிற அளவுக்கு உங்கள் ஸ்பீச் இருக்கும். பரவாயில்லைங்களே, வருஷங்கள் கடந்து போனாலும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. மறக்க முடியிற சம்பவம் இல்லை சார், அதனால தான். என்ன இவங்க எல்லாரும் பேசுறது புரியவே மாட்டுதே. அம்மா ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்களே. அம்மாவோட லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல இவர் கனெக்ட் ஆகியிருக்காரு. இவரோட கேரக்டர்ஸ் முதற்கொண்டு அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா சொல்ல போனா எனக்கு பெருமையா தான் இருக்கு. அன்னைக்கு என்னால முடியாத ஒரு விஷயம், எவ்வளவு போராடியும் என்னால முடியாத ஒரு விஷயம், இன்னைக்கு என் புள்ள உங்களை காப்பாத்தினப்ப அதுல நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். உண்மைதான் சார். இது எப்படி இருக்கு பாருங்களேன். அன்னைக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க தான். நான் கஷ்டப்பட்டதை விட ஒரு படி மேலே போய் என்னம்மா என்னால் இப்படி பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு நீங்கள் அவ்வளோ வருத்தப்பட்டீங்க தான். அதுக்கெலாம் சேர்த்து தான் சார் அந்த தவிப்பை திரும்ப என் பொண்ணுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் பையன் என் உயிரை காப்பாற்றிருக்காரு. அன்னைக்கு என்னால முடியல தான். பட் அந்த முடியாம போனதுக்கு இத்தனை வருஷமா நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பட் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு மருந்து போடுற விதமா ராஜேஷ் உங்களுக்கு பார்த்த ட்ரீட்மெண்ட்ல நான் இன்னைக்கு நிறைவா சந்தோஷப்படுறேன். விடுங்க, எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி காலத்தோட ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எதையும் நம்மளால வரதுக்கு முன்னாடி தடுக்க முடியும் அப்படின்னா தடுத்துட்டு தானே போக போகிறோம். தடுக்க முடியாத ஒரு சில விஷயம் கைமீறி போயிடுது. அன்னைக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணீங்க, எங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்ல வராங்க ஒன்றும் புரியலையே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன். ரோஹித்தோட அப்பா யாரும் இல்லைங்களா? வீட்டுக்கு போயிருந்தாங்க, இப்போ வர நேரம் தான். நாங்கள் தான் உங்களை பார்க்கணுன்னு இருந்தோம். ஆனால் நீங்களே எங்களை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா காரணம் இருக்கும். காரணம் இருக்குதான். ஒரு வாரமா உங்கள்கிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன். பட் நீங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆகட்டும், டிஸ்சார்ஜ் டைம் வரட்டும், அப்பா பேசிக்கலாம் தான் இருந்தேன். சொல்லுங்கள் சார். என்ன சொல்லுங்க சார்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உரிமையா அதுக்கப்புறம் சம்பந்தின்னு கூப்பிடுங்க, அதுல எதுவும் தப்பு இல்ல. அண்ணா நீங்கள் சொல்கிறது சரிதான். துர்காவுக்கு நீங்கள் சம்மந்தி தான். இதுக்கப்புறம் அப்படி தான் கூப்பிடணும். ரொம்ப சந்தோஷம் நீங்க அண்ணன் கூப்பிட்டாரு. ஆமாம் அண்ணன், நீங்கள் எனக்கு அண்ணன் தானே. அப்புறம் எப்படியும் நாளைக்கு உங்களுக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துடலாம். இப்போ ஓகே தானே உங்களுக்கு உடம்பெல்லாம்? இப்போ நான் பரவாயில்ல, எதுவும் தொந்தரவு கிடையாது. அப்போ நாளைக்கு வீட்டுக்கு கிளம்பிடலாங்களா? கிளம்பிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நடக்கிறது சாப்பிட்றது இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமா இருங்க. வீட்டுக்கு போயிட்டாலும் அப்பப்போ செக்கப்க்கு வரணுங்களோ? இல்ல செக்கப் வர்ற மாதிரி இருக்காது. செக்கப்க்கு வர மாதிரி இருக்காதுங்களா? ஆமா, ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது எதுக்கு? டாக்டரை பக்கத்துக்கு தானே. பட் அந்த டாக்டர் வீட்டில் இருந்தா செக்கப் அங்கேயே முடிஞ்சிடும்ல. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு அலைய வேண்டிய தேவை இருக்காது. இல்லை, நீங்கள் சொல்கிறது புரியல. எல்லாம் நல்ல விஷயம்தான். ஏன்னா ராஜேஷ் இதுக்கப்புறம் உங்க கூட தானே இருக்க போறான். பா இருடா, நான் ஃபுல்லா சொல்லிடுறேன். ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பையனுக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதை நாங்கள் அமைச்சு கொடுத்துட்டோமேனு குற்ற உணர்ச்சியில் இருக்கோம். நன்றி சொல்கிறதுக்கும் கடமைப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறது? கல்யாணம் எப்போ எப்படி நடக்குதுன்றதெல்லாம் கணக்கு கிடையாது. பிரம்மாண்டமா பண்றோமா இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச முறையில சிம்பிளா பண்றோமா அதெல்லாம் இல்ல. ஒரு கல்யாண வாழ்க்கையில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ற வாழ்க்கையில தான் அந்த கல்யாணத்தோட சக்சஸே இருக்கு. மற்றபடி என் பிள்ளைக்கு அப்படி கல்யாணம் பண்ணணும், இப்படி கல்யாணம் பண்ணணும், ஆடம்பரமா பண்ணணும், அப்படி ஆடம்பரமா பண்ணதுல தான் அவனோட கல்யாணத்தோட சக்சஸ் இருக்கு அப்படின்லாம் நான் நினைக்கல. ஒரு அப்பாவா அவனுக்கு பெருசா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தான். ஆனா விதியோட வசம் என்ன பண்றது, இப்படி கல்யாணம் பண்ணணும்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனா இப்படிப்பட்ட கல்யாணத்துலயும் அவன் மனசுக்கு நிறைவா அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னு எனக்கு சந்தோஷம் தான். கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. அதனால அவனும் ஹாஸ்பிட்டல் வீடு அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு. நாளைக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க. ஸோ நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க மாப்பிள்ளையையும் உங்க பொண்ணையும் சேர்த்தே கூப்பிட்டு போங்க. அப்பா அவன் அப்படிதான். இருடா, நான் சொல்றேன்ல. உங்களுக்கு உடம்பு முடியாத சுச்சுவேஷன்ல என் பையனை உங்க வீட்டுக்கு அனுப்புறேன். அப்படிலாம் நீங்க எதுவும் கல்ட்டியோ ஃபீல் பண்ண வேணாம், சரிங்களா? உங்களுக்கு உடம்பு முடியாம நீங்க ஆரோக்கியமா இருந்து இந்த கல்யாணம் நடந்திருந்தாலும் என் பையனை நான் உங்க வீட்டுக்கு தான் அனுப்பியிருப்பேன். புரியல சார். இல்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய சடங்கு, நிறைய சம்பிரதாயம் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் எடுத்துக்கட்டி பண்றதுக்கு என் வீட்டுல என் ஒய்ஃப் கிடையாது. உங்க வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. உங்க அப்பா அம்மா, நீங்க, உங்க அண்ணன் ஒய்ஃப் எல்லாரும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியாத நல்லது கெட்டது கிடையாது. வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா அவளுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் அவ பாத்துக்க முடியாதுல்ல. என்னதான் அவ பார்த்தாலும் வீட்டுல இருந்து ஒரு பெரியவங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் பண்ற மாதிரி வராது. அதனாலதான் சொல்றேன். நான் ஒன்னும் ஒரே வழியா என் பையனை உங்க வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லல. கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கட்டும். அவனுக்கு பார்க்க வேண்டிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீங்க பண்ணுங்க. கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கு என் மருமகளையும் என் மகனையும் கூப்பிட்டு போறேன். இவ்வளோ தூரம் உங்கள் பையன் அனுப்புறேன்னு சொல்கிறீங்க. நீங்களும் வரலாம், எங்கள் கூட இருக்கலாம் கொஞ்ச நாள். இல்லைங்க, நான் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எனக்கு நான் இருக்கிற வீடு ஸோ அப்படியே கம்ஃபர்டபுளா போயிடுச்சு. இன்னொரு இடத்துல வந்து நான் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அதுக்குன்னு நீங்க நல்லா பாத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லல. ஸோ நம்மளுக்கு எந்த இடம் வசதியா இருக்கோ அங்கதான் இருந்துக்கணும். மற்றபடி நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது, ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம் இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன கூப்பிடுங்க. கண்டிப்பா நான் வரேன், என் மருமகளையும் என் மகனையும் வாழ்த்துறதுக்கு. அதனால என் பையனை நான் மனசார தான் அனுப்புறேன். நீங்க உங்க மருமகனை தாராளமா கூப்பிட்டு போலாம். நாங்களே இதை பற்றி உங்கள்கிட்ட பேசலான்னு தான் இருந்தோம். அதனால தான் உங்களை பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் நீங்களே எங்கள் இடத்துல இருந்து யோசிச்சிருக்கீங்க. இதுல என்ன இருக்கு? நீங்க எல்லாரும் உங்க பொண்ணை பத்தி யோசிச்சிருக்கீங்க. அதே மாதிரி நானும் என் பையனை பத்தி யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். 2 பேரும் இதுக்கப்புறம் ஒன்னா தான் இருக்கணும், சந்தோஷமா தான் வாழணும். ரொம்ப நன்றிங்க, இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பையனை எங்கள் கூட அனுப்புறதுக்கு சம்மதம் சொன்னதுக்கு. எல்லாரும் ரூம்ல இருப்பீங்க, எல்லாருக்கிட்டையும் பேசலாம் தான் வந்தேன். பரவாயில்லைங்க, ரோஹித் அப்பா கிட்டே நாங்கள் சொல்லிக்கிறோம். சரி, ஓகே. பாருங்க, நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். தாராளமா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். என்னம்மா, என் மருமக பேச மாட்டாளா? அப்படிலாம் இல்லை. ஆமான்னு மனசார கூப்பிட்டா சந்தோஷப்படுவேன்.
நானும் என் ஒய்ஃபும் ராஜேஷ் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். கடவுள் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தரல. அதுக்கப்புறம் நாங்களே மனசை திட்டிக்கிட்டோம். பொம்பளை பிள்ளை இல்லைன்னா என்ன, போ ராஜேஷ்க்கு வரப்போற ஒய்ஃபை நம்ம பொண்ணா தத்து எடுத்துக்கலாம். அவ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது மருமகளா வரக்கூடாது, நம்ம மகளா தான் வரணும்னு பேசிட்டு இருப்போம். அதனால எந்த கவலையும் வேணாம், எப்போ வேணாலும் நீ எங்க வீட்டுக்கு வரலாம், என்னோட மகளா. தேங்க்ஸ் மாமா. ரொம்ப சந்தோஷமா. ஒரு சில கேள்விக்கெல்லாம் வாழ்க்கையில பதில் தெரியாதுதான், பதில் தெரியலையேன்னு விட்டுறக்கூடாது. அந்த பதிலை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். எனக்கு வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருக்கலாம், அப்படி அமைஞ்சிருந்தா நான் நல்லா வாழ்ந்திருப்பேன்றதை தாண்டி எப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு அமைஞ்சாலும் அதுல எனக்கு வாழ தெரியும் நீச்சல் அடிக்கிறது தான் தன்னம்பிக்கை, புத்திசாலித்தனம். புரிஞ்சுதாம்மா? புரியுது மாமா. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் மாமா. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை கொடுத்துட்டா போர் அடிக்கும். அதே போல யாருக்கு எந்த பிரச்சனை கொடுத்தா அவங்க தாங்குவாங்களோ, யாருக்கு எந்த கேள்வியை கொடுத்தா அதுக்கான விடை தெரியுமோ, அப்படிப்பட்ட கேள்வியையும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை மட்டும்தான் கடவுள் அமைச்சு தருவாரு எல்லாரோட வாழ்க்கையிலையும். ஒரு சில பேர் அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சிடுறாங்க, ஒரு சில பேர் அந்த வாழ்க்கையில நீச்சல் அடிச்சிடுறாங்க. சில பேர் சோர்ந்து போயிடுறதுனால அந்த வாழ்க்கைக்கான விடையும் தெரியாமலே போயிடுது, நீச்சல் அடிக்க முடியாம மூழ்கியும் போயிடுறாங்க. மூழ்கக்கூடாது, எப்பயுமே நம்மளால முடியும்னு முத்தெடுத்துட்டு தான் வரணும். கண்டிப்பா மாமா. போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ரெண்டும் பாதிரி அடிச்சுக்கிட்டு வந்து நிக்குது. சஞ்சய் சார், கார்த்தி எங்க சார்? கார்த்தி எங்க? அவனை நான் பார்த்தே ஆகணும், அவன்கிட்ட நான் பேசி ஆகணும் சார். என்ன சார், காது கேட்கலையா இல்ல கார்த்திக் உடம்பு சரியில்லைன்னு மனசு கேட்கலையா? ரெண்டுமே இல்ல. அந்த நாய் நல்லா தானே இருக்கு, நீ எதுக்கு இப்ப பாத்துக்கிட்டு வந்திருக்க? என்ன சார் இப்படி பொறுப்பே இல்லாம பேசுறீங்க? ஏன் ரோஹித் சார் உடம்பு சரியில்லைனா நீங்க பாப்பீங்களா? கார்த்திக் உடம்பு சரியில்லைனா நீங்க பார்க்க மாட்டீங்களா? தெரியுது தெரியுது, இப்ப தெரியுதுன்னு. ஏம்மா என்ன தெரியுது? அவன் ஃப்ரெண்டுங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டவே நினைச்சேன், நீங்களா அவனுக்கு பாசத்தை ஃபுல்ஃபில்லா தரல. அவன் குரல்ல அப்படி ஒரு நடுக்கம், அப்படி ஒரு தயக்கம், அப்படி ஒரு ஏக்கம். கார்த்திக் என்னாச்சு சார்? அட்மிட்ல பார்த்தா ஆளை காணோம் சார். எந்த ரூம்ல அட்மிட் பண்ணிருக்காங்க? அட்மிட்டா? ஆமா சார், அட்மிட் தான் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓஹோ. என்ன சார் இப்படி ஓஹோ ஆகான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க சார், நான் கார்த்தியை பார்த்தே ஆகணும். சரி சரி பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. என்ன ஏதோ சாங் கேக்குது? என்னது சாங்கு உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது கேக்குதா? இல்லையே, இப்போதைக்கு என் காதுல எதுவுமே கேட்கலையே. கார்த்தி உடம்பு சரியில்லாம பேசின அந்த நடுக்கமான குரல் மட்டும் தானே என் காதுல கேக்குது. ஏம்மா போதுமா, பர்ஃபார்மன்ஸ் நிறுத்து. சார் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க சார், ஆனா நடிக்கிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. பக்கத்துல இருக்கிற பொண்ணு கூட சேர்ந்துக்கிறதுனால சேர்க்க சரியில்லை, இந்த பொண்ணு நடிக்க தான் செய்யணும். என் கேரக்டரை மட்டும் நீங்க ஜட்ஜ் பண்ணிடாதீங்க சார். உனக்கு செருப்படி கன்ஃபார்ம்னா? அதுதான் வெளில போய் வச்சுக்கிறேன்னு. ஐயோ அவசரப்பட்டுட்டேன்னா. ரொம்பவே. டேய் சஞ்சய், சொல்றா. ரெண்டு பேரும் அங்கே நிக்க சொல்லு, இதோ வரேன்னா வந்து தோலை. சார் இவ்வளவு நேரம் நீங்க கேக்குதுன்னு சொன்ன சாங் சவுண்டு அவர் நடந்து வரும்போது தான் கேக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா சார், அவர் தான் ஒரு வைப்ரேஷன் மோட்ல வராரு. நீரை நாம் உறிஞ்சு மாலை போதாது, கை கோர்த்து போகும் இந்த சாலை போதாது, என் எண்ணம் மின்கலம் நான் சொல்லவே, கைபேசி மின்கலம் போதாதடி, உன் அழகை பருக என் கண்கள் போதாதடி, இந்நிலையை எழுத வானங்கள் போதாதடி, நேரமுல்லை பின்னெழுத்தும் வாரமெட்டு நாள் கொடுத்தும் சுற்றும் பூமியை. ஆமா, ஏன் சார் இப்படி இருக்காங்க எல்லாரும்? எப்படி இருக்காங்க? நான் எவ்வளவு பதட்டமா வந்திருக்கேன், ஆனா அந்த பதட்டம் உங்களுக்குலாம் இல்லையே சார். சரி நீங்களாச்சும் கூட பிறக்காத அண்ணன், அவர் கூட பிறந்த அண்ணன், அவருக்காச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கணும்ல சார். இப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு ஆடிக்கிட்டு வராரே. இப்பதான் தெரியுது ஏன் கார்த்திக் ஃபோன் பண்ணி பாசத்துக்கு ஏங்கி போய் வீங்கி போய் எனக்கு ஃபோன் அடிச்சானே. அவன் வீங்கி போனானா இல்ல ஏங்கி போறானா இல்ல உனக்கு இங்க அட்மிஷன் போட போறானா இதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால கம்மனு என்ன. மார்னிங் சார். மார்னிங் சார். ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போகாம இங்க என்ன பண்றீங்க? சார் அதுதான் கார்த்திக் உடம்பு சரியில்லைல்ல, அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா. சாரி சார், கார்த்திக் சாருக்கு உடம்பு சரியில்லை, கார்த்திக் சார் இங்க அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் சார். பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்னதான் பாசா இருந்தாலும் பழைய ஃப்ரெண்ட் இல்ல சார். நீங்க சாருன்னு சொல்லாததுக்கு நான் இப்ப கேள்வி கேட்கல, நீங்க அவனை வாடா போடானே கூப்பிடலாம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தேங்க்யூ சார். பட் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் சொல்றீங்க, அதான் என்னன்னு தெரியல. தலைவரே, நேற்று நீங்க ஒரு திருவிளையாடல் நடத்துனீங்கல்ல, அதனால உங்க தம்பி உங்களுக்கு டஃப் கொடுக்குற விதமா இன்னைக்கு அவரு ஒரு திருவிளையாடலை அரங்கேற்றம் பண்ண முடிவு பண்ணிட்டாரு. அதோட விளைவு தான் இந்த ரெண்டு புள்ளியும் ஹாஸ்பிட்டல் வந்து நின்றுருக்கு. நீங்க தொடாம பேசுறேன், தொடாம பாக்குறேன், கண்ணாலே காதல் வர வைக்கிறேன், கரைஞ்சு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுனீங்கன்னா, ஆனா உங்க தம்பி அப்படியே ஆப்போசிட் தெரியுமா? ஏய், உண்மையை உறக்க சொன்னா வலிக்க தான் செய்யும்னா.
நீயே சொல்லு, அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கான். சொல்லு, அந்த 2 புள்ள மூஞ்சி பாரு எவ்வளவு பாவமா இருக்குன்னு. அந்த நாய் எங்க பள்ளிக்கொண்ட பெருமாள் போஸ்ல படுத்திருக்கு. சார் சார் ரூம் நம்பர் சொல்கிறீங்களா? கார்த்தி எங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு? கார்த்தியும் மாட்டிக்கிட்டு அந்த பிள்ளைங்களும் மாட்டிக்கிச்சுங்க. பாவம் ரோஹித் என்ன கோவப்பட போறான்னு தெரியலையா. ரோஹித், என் சாமி கோவம்லாம் படாதண்ணா. உங்க தம்பி மேலதான் தப்பு, இவங்க மேலலாம் தப்பு கிடையாது. அதனால கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. கவிதா, சொல்லுங்கள் சார். ஃபோன் வச்சிருக்கீங்களா? வச்சுருக்கேன் சார். அந்த ஃபோன்லேருந்து கொஞ்சம் உங்க டிஎல் மேம்க்கு ஃபோன் பண்றீங்களா? சார் சார் பர்மிஷன் சொல்லாமல் வந்தது தப்பு தான் சார். பட் மெசேஜ் போட்டிருக்கோம், அவங்க ஆல்மோஸ்ட் பார்த்துருக்கலாம் சான்சஸ் இருக்கு. இப்போ போய்ட்றோம் சார் பார்த்துட்டு. உங்களுக்கு ஆஃப் டே லீவே தரேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்து பார்த்துட்டே போங்க. தேங்க்ஸ் சார். அப்புறம் ஏன் ஃபோன் போட சொல்கிறீங்க? ஃபோன் போடுங்கன்னா ஃபோன் போடுங்க, ஓகேவா? டூ வாட் ஐ சி. பைத்தியக்காரன் திட்டுவான்னு பார்த்தா இது ஒரு தனி பிளான் போடுதுன்னா நான் சொல்றது உங்களுக்கு கேட்குதா இல்லையா? ஃபோன் போடுடி. நீங்களே கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ, சொல்லு கவிதா. என்ன ஆஃபீஸ்க்கு வரல? நீயும் பவி எங்க ஆளை காணோம்? இப்போ தான் பார்த்தேன் மெசேஜ் போட்டிருக்க பெர்மிஷன். கவிதா ஆஃப் டே லீவு பெர்மிஷன் எம்டி சார் கொடுத்துருக்காரு. கவிதா என்ன திடீர்னு ரோஹித் சார் வாய்ஸ்ல பேசுறேன்? மேம், ரோஹித் சார் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ற அளவுக்கு எனக்கு டேலண்ட் இல்லை மேம். பேசுறது ரோஹித் சார் தான். அவன் தான் ஃப்ராடுன்னு பார்த்தா இவன் ஃப்ராடுக்கு ஃப்ராடா இருப்பான் போலயா. என் ரோஹித் நல்ல பிள்ளையா தான். இந்த காதல் படுத்துற பாடு எல்லாம். நந்தினி மேடம், மார்னிங் சார். மார்னிங்லாம் இருக்கட்டும், என் நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டிங்களா இல்ல என் நம்பர் வந்தா மட்டும் உங்களுக்கு ஏதாவது ரிங் டோன் கம்மியா வருதா? அது சார் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் பத்தி உங்ககிட்ட பேசணும். ஸோ கால் அட்டன் பண்ணுங்கண்ணா. சார் இப்போ ஒரு கிளைண்ட் கால்ல இருக்கேன் சார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலை வேற இருக்கு. அது முடிச்சிட்டு நான் கால் பண்ணட்டுமா? எப்படி எஸ்டர்டே ஈவினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் கிளைண்ட் கால் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தூங்காம கூட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிதானே? அது வந்து சார், என்ன வேலை பார்த்துட்டான்னு தெரியல. இதுக்குள்ள இப்படி பண்றது ஆனா தொடலாங்கிறான். இங்க பாருங்க கவிதா, பவித்ரா 2 பேரும் காதுல வாங்கிக்கோங்க. மேடம் கரெக்டா எனக்கு அப்டேட் பண்ண மாட்டாங்க. மேடம் கிட்ட இருந்து அவுட்புட்டும் சரியா வர மாட்டுது. நான் கேட்கறப்பலாம் கிளைண்ட் கால் அட்டன் பண்றேன்னு சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க, எம்டி ஆன என்கிட்ட அப்டேட் பண்றது ஃபர்ஸ்ட் முக்கியமா இல்ல கிளைண்ட் கால் அட்டன் பண்றது முக்கியமா? உங்க ப்ராஜெக்டோட ஹெட் யாருன்னு தெரியும்ல? சார் சார் தெரியும் சார். ஆனா நந்தினி மேம் நல்லா தான் சார் வேலை பார்க்குறாங்க. ஓ, அப்போ எம்டியை தப்பு சொல்றீங்களா? ஓ சார். அப்போ நீங்களே உங்க மேம் கிட்ட சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் சாருக்கான கிளாரிஃபிகேஷனை கொடுங்க மேம். அதுக்கப்புறம் நீங்க கிளைண்ட் சைட் கிளாரிஃபிகேஷனை கொடுக்கலாம். ப்ராஜெக்டோட ஹெட் எம்டி, ஸோ அவருக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. டவுட் இருந்தா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அலட்சியப்படுத்துற ஒரு நிமிஷமும் ஒருத்தவங்களோட ஜாபும் தன்னால போயிடுன்னு. ஆமா, இந்த ப்ராஜெக்ட் எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் தெரியும்ல? இந்த ப்ராஜெக்ட் நந்தினி முடிக்கலாம் அப்படின்னா நந்தினி மட்டும் வேலையை விட்டு போக கூடாது. எல்லாரும் கையோட நந்தினி கையை பிடிச்சிட்டு போக வேண்டியதான். மேம் மேம் பேசுங்க மேம் சார் கிட்ட. இந்த மாதிரி ஜாப்லாம் என்னால தேட முடியாது மேம், ப்ளீஸ் மேம். கவிதா நீங்க சும்மா இருங்க, சார் பயமுறுத்துறாங்க, பாத்துக்கலாம். ஓ, நான் பயமுறுத்துறேன். அப்போ உங்க டிஎலுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் என்ன? ஒழுங்கா இப்போ என் ஃபோன் அட்டன் பண்ணி அவங்க எனக்கு ப்ராஜெக்ட்டுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு சில கிளாரிஃபிகேஷன் இருக்கு. கவிதா நீங்க ஏன் அங்க போனீங்க இப்போ சாரை பார்க்க? மேம் கார்த்தி சார் உடம்பு சரியில்லாம அட்மிட் ஆயிருக்காரு மேம். கார்த்தி சார் அட்மிட் ஆயிருக்காரா? ஆமா மேம், அது ஒரு பெரிய ஸ்டோரி. இங்க பாரு கவிதா, இப்போ மேம் மட்டும் என் லைனுக்கு வரலன்னு வச்சுக்கோயேன். நீ தான் அதுக்கப்புறம் திரும்ப உன் நம்பர்லேருந்து கால் பண்ணி உங்க டிஎல் எடுக்க வச்சு விளக்கம் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ராஜெக்ட் சம்பந்தமா நான் கேட்குற கேள்விக்கு நீங்க 2 பேரும் ஆன்சர் பண்ணணும். ஐயா சார், எனக்கு ஆன்சர் சொல்ல தெரியாது சார். கையால மட்டும்தான் வேலை பார்க்க தெரியும், வாயால சொல்லலாம் தெரியாது. நான் மேமே எப்படியாவது கால் பண்ண சொல்றேன் சார். நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. ஓகே, தட்ஸ் குட். நீங்க போய் பாருங்க, 108 ரூம் நம்பர்ல இருக்கான். உன் ஃபோனை என்ன தனி அட்டன் பண்ணல? ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல். முகவரி சொல்லாமல் முகம் தன்னை மறைக்கும். உங்களுக்கு தான் அட்ரஸ் தெரியுமே சாமி, அப்புறம் என்ன முகவரி தெரியாதுங்கிறீங்க? ஒரு தலையாவது சுகம் அனுபவிக்கும், சுவாரஸ்யமானது காதல், மிக மிக சுவாரஸ்யமானது காதல். சஞ்சய், சொல்லித்தோல. சொல்லாமல் செய்யும் காதல் கனமானது, சொல்லச் சொன்னாலும் சொல்வதும் இல்லை மனமானது. சொல்லும் சொல்லை தேடி தேடி யுகம் போனது, இந்த சோகம் தானே காதலில் இங்கே சுகமானது. வாசனை வெளிச்சத்தை போல அது சுதந்திரமானதுமல்ல, ஈரத்தை இருட்டினை போல அது ஒளிந்திடும் வெளிவரும் அல்ல.
பாரு சாமி, ஒரு லிமிட்டுக்கு தான் எல்லாமே. சும்மா இருக்கிறவன ஏற்கனவே லவ் வர்ற அளவுக்கு பேசி பேசி மனசுக்குள்ள கொஞ்சம் ஈரம் வந்துருச்சு. எஸ் அஃப்கோர்ஸ், அதான் எனக்கு தெரியுமே. ஆனா அப்படி வந்த ஈரத்தை இன்னும் தண்ணி தெளிக்காம கொஞ்சம் அப்படியேதான் வச்சிருக்கேன். சும்மா இந்த மாதிரி பாட்டு பாடுறது, காத்துல பறக்கிறது, களவாணித்தனம் பண்றது, இதெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோயேன், சஞ்சயும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் மஞ்ச சொக்கா என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீ நந்தினியை வீட்டுக்கு கூப்பிட்டு போறதுக்குள்ள நான் கீர்த்தனா வீட்டுக்கு கூப்பிட்டு போக வேண்டியது இருக்கும். விதம் உன்ன லவ் பண்ண தூண்டுதான். அடே, நீ லவ் பண்ற விதம் என்ன மட்டும் லவ் பண்ண சொல்லி தூண்டலடா, ஊரையே தூண்டிக்கிட்டு இருக்கு. ஓ மை காட், நீங்க மாட்டும் பொட்டாட்டம் சைலண்டா உட்காந்து லவ் பண்ணும், புரியுதா? அங்க ஷோப்பா போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, போய் ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு அந்த தாடியெல்லாம் பிச்சு 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 போட்டு அப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே நீங்க லவ் பண்ணிட்டு இருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்கிட்ட வந்து வளைஞ்சு நெளிஞ்சு பேசுறது, வெக்கப்படுறது, தொடாம முத்தம் கொடுத்தேன், தொடாம காதலிக்கிறேன், உணர்வு பூர்வமானது, உள்ளங்கையில வச்சு தாங்கக்கூடியதுன்னு ஏதாவது கதை பேசினா அப்புறம் இந்த சஞ்சய் வேற மாதிரி பாப்பேன் பாத்துக்க. நான்லாம் விஸ்வரூபம் எடுத்தேன், தாங்க மாட்டீங்க பாத்துக்குங்க. வேணாம் வேணாம், நீ கொஞ்சம் பொறுமையாவே இரு. நீ சொல்ற ஸ்பீடை பார்த்தா மாமா எனக்கே பொண்ணு தர மாட்டார் போலயே. தெரியுதுல்ல, அப்ப இனிமேல் என்ன பண்ணணும்? அடக்கி வாசிக்கணும். அப்படி அடங்காம லவ் வெளியில வந்தாலும் ஏன் முன்னாடி காட்டக்கூடாது, புரியுதா? ம் ம் சின்னங்காம அப்படி போய் உட்காந்து லவ் பண்ணுங்க. நான் போய் அங்க என்ன கதை நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். இவன் சொல்ற மாதிரி சும்மா இருக்கிற இவனை தூண்டி விட்டு கலவரத்தை ஏற்படுத்திடுவோமோ, பார்த்து பக்குவமா எடுத்து சொல்லி கீர்த்தனாவுக்கு இவனுக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறோம். நம்ம இப்படி ஓவரா போறத பார்த்தா இவனும் ஓவர் அட்வான்டேஜா போய் மாட்டிக்கிட்டான். ஐயோ, எல்லாம் சொதப்பிடுமே. இருந்தாலும் ரோஹித் ரொம்ப ஓவரா போறேன், கம்மன் இருக்கணும்னா. ஏன் பவித்ரா, படம் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் ஆகுதோ? படமா? ஆமா, படம் தான். ஆமா, அவன் மேல உண்மையிலே கோவமா இருக்கியா? நீங்க கேட்டா மட்டும் நான் வேற பதில் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? சே, நான் வேற பதில் சொல்லலாம் கேட்கலன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்கல, ஜஸ்ட் கேட்டேன் கோவமா தான் இருக்கியான்னு. கோவமா தான் இருக்கேன், பயங்கர கோவத்துல தான் இருக்கேன். எனக்கு வேணான்ற அளவுக்கு நான் வெறுத்துட்டேன். ஓ அப்படி, சரி சரி. என்ன சஞ்சய் சார், நான் ஏதோ விளையாட்டுக்கு பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சீரியஸா பேசுறேன்னு நான்லாம் இவனை இதுக்கப்புறம் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேன். அப்படிலாம் அவன் இவன் சொல்லக்கூடாதுமா, அங்க படுத்துக்கிறது எம்டி. இது என்ன ஆபீஸா? இல்ல. அவன் என்ன பாஸ் மாதிரியா படுத்திருக்கான்? இல்ல. அந்த பொறுக்கி கார்த்தி தான் அங்க படுத்திருக்கு, புரியுதா உங்களுக்கு? சூப்பர். இந்த மாதிரிலாம் கேவலமான ஆட்டிடியூட பார்க்கும்போது கார்த்தி ஞாபகம் தான் வருது, எம்டி பிரகாஷ் ஞாபகம் வரலன்னா. கரெக்டுமா, கரெக்டா தான் பேசுறேன், நான் தப்பே சொல்லலையே. நீ பேசுறது 100% கரெக்ட் தான். அங்க படுத்திருக்கிறது கார்த்தி தான். அப்ப நீ அவனை பாசத்துல பார்க்க வரலையா? பாசத்துலயும் வரல, பாயாசத்துலயும் வரல. இந்த கவிதா பைத்தியக்காரத்தையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டா. ஓ மை காட். இப்ப கூட வெளியில நிக்கிறேன்னு தான் சொன்னேன், அவதான் உள்ளவான்னு கூப்பிட்டா. சரி வந்து இந்த காமெடியும் பாப்போமே தான் வந்திருக்கேன். மத்தபடி உனக்கு உடம்பு சரியில்லைன்ற அக்கறை இல்லைன்னா நான் பார்க்க வரல. ஆர்த்தி, உனக்கு என்னடா ஆச்சு? யாரு? கவிதாவா? ஏன்டா இவ்வளவு நேரம் கண்ணு தெரியலையா? சஞ்சய் ப்ரோ, நீ இங்கதான் இருக்கியா? காது கேக்குது, கண்ணு சரியா தெரிய மாட்டேது ப்ரோ. அடப்பாவி, கண்ணு விட்டா? டேய், என்னடா கார்த்தி ஒரு மாதிரியா பேசுற? உன் மூஞ்சி இவ்வளவு வாட்டமாகி நான் பார்த்ததே இல்லையடா. இதுக்கப்புறம் நான் இப்படிதான் இருக்கணும்னு கடவுள் தலையெழுத்து எழுதி வச்சிட்டாரு கவிதா. என்ன பண்ண முடியும்? இதையே யாராலேயாச்சும் மாத்த முடியுமா? ஆனா யாருக்குமே என் மேல அக்கறை இல்ல தெரியுமா கவிதா? நீ எவ்வளவு ஓடோடி வந்திருக்க. ஆமாண்டா, யாருக்குமே அக்கறை இல்லதான். என்னால கூட அதை புரிஞ்சுக்க முடியுது தெரியுமா? ஏய், அடே நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத, நான் சொல்றத காதுல வாங்கிக்கன்னு. இந்த சஞ்சய் ப்ரோ இருக்காரு, அதனால சொல்றேன். ரகசியம்டா. சொல்லு சொல்லு. உன் மேல யாருக்குமே அக்கறை இல்லடா. இங்க வந்ததுல இருந்தே எனக்கு புரியுதுன்னு அதெல்லாம். புரிஞ்சிருச்சா? இந்த கௌதம் என்னை ஏமாத்திட்டான். நான் லவ் பண்ணவே என்னை ஏமாத்திட்டான். எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணி வச்சிருந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டா. இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை எதுக்கு? அடே, சுச்சுவேஷன் சாங் வேணா நான் பாட்டுமா? என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பாடுற மாதிரி இருக்குல்ல. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா. யாரோடு யார் வந்தது, நாம் போகும் போது யாரோடு யார் செல்வது, யார் யாருக்கு என்ன வேஷமோ இங்கே, யார் யாருக்கு எந்த மேடையோ, ஆடும் வரை கூட்டம் வரும், ஆட்டம் நின்றால் ஓட்டம் விடும், தாயாலே வந்தது தீயாலே வெந்தது, தாயாலே வந்தது தீயாலே வெந்தது, மெய் என்று மேனியை யார் சொன்னது. ஏன் சஞ்சய் சார், அப்படி என்ன பிரச்சனை? ரோஹித் சாரை பார்த்தா அமைதியா தான் இருக்காரு, கார்த்திக் ஒண்ணுனா துடிக்க தானே போறாரு. ஆமா, எனக்கு தெரிஞ்ச அவங்க ஃபேமிலிலாம் அங்கங்க நின்றுகிட்டு இருக்காங்க, என்ன பிரச்சனை?
உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னம்மா, இலக்கியோட அம்மா இருக்காங்கல்ல, ஆமாம். அவங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அதனால தான் யாரும் ஆஃபீஸ்க்கு வரல. அப்புறம் இலக்கிய மேம்க்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு இவன் எதை வளர்னா? கல்யாணம் ஆயிடுச்சு தான், அவசர அவசரமா. டேய், இந்த கௌதம் எப்படிடா உன்னை விட்டுட்டு போனான்? அதுதான் இலக்கியா ராஜேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கோவத்துல கௌதம் என்னை விட்டுட்டும் போயிட்டான், இலக்கியாவை விட்டுட்டும் போயிட்டான். இவன் என்ன சார் புது கதை சொல்கிறான்? கௌதம் சார் தான் இலக்கிய மேம் அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணார்ல. புது கதை தான், தினசாவும் இருக்கும், நல்லா உருட்டுவான். அவன் உருட்டுற கதையை கேளுங்க. அது எப்படிடா முடியும்? பாவல்ல கௌதமே, எத்தனை வருஷம் சின்சியராக லவ் பண்ணான். அந்த லவ்வை ஏமாத்துறதுக்கு அவங்களுக்கு எப்படிடா மனசு வந்தது? மனசாட்சி இல்லாதவன் நம்பிக்கை துரோகி. யாரு நம்பிக்கை துரோகி? யாருக்கோ அப்போ கௌதம் ஊரை விட்டு ஓடிட்டானடா. ஓடிட்டான், ஓடியே போயிட்டான். ப்ரோ ஒழுங்கா ஃபீவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறானா இல்லையான்னு கேளுங்க. தேவையில்லாம வேலை பார்த்துட்டு இருக்கான். டாக்டர் வந்திருக்காரு போல, இரு பார்க்குறேன். இன்ஜெக்ஷன் போட்டுக்க சொல்கிறாங்களா? ஏன்டா போட்டுக்க மாட்டேன்? நான் ராஜேஷ்குமார் கையில போட்டுக்க மாட்டேன். ராஜேஷ்குமார் கையில் போட்டுக்க மாட்டியா? அதான் இலக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த டாக்டர் ராஜேஷ்குமார் தான் இன்ஜெக்ஷன் போடுறேன்னு காலையிலேருந்து என்ன வற்புறுத்துறாரு. சொல்லி என் வாழ்க்கையை பறிச்சு அவர் கூட, என் கௌதமா பிரிச்சு அவர் கூட நான் எப்படி கோஆப்ரேட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது? ஆமாம்ல, கரெக்டு தான் பாயிண்ட். இரு, நான் அவர்கிட்ட கேட்குறேன், வேற யாராவது டாக்டர் இருக்காங்களான்னு. டாக்டர் ஏய் கவிதா, என்னடா ராஜேஷ்குமார் பார்க்கறதுக்கு கௌதம் மாதிரியே இருக்காரு. ஏம்மா கௌதம் மாதிரி இல்ல, கௌதம் தான். க க கேர்ள் அம்மா, கௌதம். ராஜேஷ்குமார் இவர்தான், கௌதம இவர்தான். மயக்கமே வருது. ஏய் 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 ஆ